இப்ப சொல்றியா? இதான் நடக்கும். உன் மகன் உனக்கு கொல்லி வைக்க மாட்டான், நீதான் அவனுக்கு கொல்லி வைப்ப. போதும். எப்ப இந்த முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்களோ அப்ப நான் வேற முடிவுக்கு வந்துட்டேன். நான் ஏதோ பெரியவங்களா பேசி பார்க்கலாம் நினைச்சேன். இல்ல இல்ல, அடிதடி சாவுங்கிற அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நாங்களும் தயாரா இருக்கோம். என் மகனை கொல்றதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவனை காபந்து பண்றதுக்கு நாங்களும் யோசிப்போம்ல. பார்க்கலாம். என்னையா சவால் விடுறியா? அடிங்கடா அவனை. வாங்கடா. ஹலோ அண்ணா, வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். யார் பேசுறீங்க? வேற யாரு? உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட நானும் ஒரு பிராணி தான். பாதிக்கப்பட்ட பிராணியா? யாரையா நீ? என்னையா சொல்ற? அதாங்க சொன்னேனே, உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட நானும் ஒரு சோனகிரி தான். பிராணி சோனகிரி? யோ, யாரையா நீ? அதான் சொன்னேங்க. டேய், உனக்கு யாரா வேணும்? என் பேரு பிரைசூட. பிரைசூடா? உனக்கு எது எப்ப பேசன்னு தெரியாதா? நீங்க தான் ஒரு தேதி வச்சு கொடுங்களேன், பேசுறேன். அட போயா, கழுதியா கத்துறேன் உன் காதல் விழல. இப்ப இழுத்துக்கிட்டு ஓடனா ஏகாம்பரம். அதான் அனுபவசாலி சொன்னா கேட்கணுங்கிறது. இப்ப என்ன வீடு புற குத்த வச்சு ஒப்பாரியா? அழுங்க அழுங்க, நல்லா அழுங்க. என் பொண்ணோட வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா சேர்ந்து கெடுத்தியல்ல, இப்ப குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து அழுங்கடி. இங்க எங்க வயிறு எரியுது இல்ல, அதான் அங்க எரியுது. வேணாம் பிரைசூடா, என் கோவத்தை கலப்பாத. இப்ப கிளம்பி அங்க வந்த. இங்க எதுக்கே நீ கிளம்பி வர போற? நீங்க கிளம்பி வந்து ஒண்ணு கிழிக்க போறதில்ல. உன் முன்னாள் மாப்பிள்ள கோபி இருக்கான்ல, அவனை தேடிப்போ. இங்க எங்க ஒப்பாரி முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சு. இனிமே உங்க வீட்டுல ஒட்டுமொத்தமா ஒப்பாரி ஆரம்பமாகட்டும். என் கையில சிக்கனா? அதானே, பெத்த மகளை விட்டுட்டு கண்டவனோட ஓடினாலும் உனக்கு கோபி சொன்னா சரிதானே. கவலைப்படாதீங்க, ஜோடியா வருவாக, சுத்தி போடுங்க. பல கண்ணு பட்டிருக்கும்ல. அசிங்கம் முச்சவன். யாருக்கு விஷயம் முதலியோ இவனுக்கு போயிருது. என்ன சம்பந்தி? பிரைஸோட தான் சந்தர்ப்ப நேரம் பார்த்து போன் பண்ணி எனக்கு கிண்டல் பண்றான். எல்லாம் நேர சம்பந்தி. ஆகாத நல்ல பிள்ளை பெத்தா அண்டை வீட்டுக்கார சும்மா இருப்பானா? அவன் பேசதான் செய்வான். அந்த ஆளு மட்டுமா பேசுவான்? இனி இந்த ஊரே பேசுமே. வேண்டாம் நீலவதி. என்னங்க கொடுமையா இருக்கு. நான் பட்ட வேதனை சொல்லி ஆளு கூட வந்து வீட்டுல சுதந்திரம்ல. நான் பேசினா எட்டி மிதிப்பீங்க. இனி இந்த ஊரே பேசுமே. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அடிப்பீங்களா? இந்தா இப்பவே பிரேசோட போன போட்டு உன் மகளோட நிச்சயம் அம்பாவான்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டே கேட்டிருப்பானே. இனி மத்தவங்கள என்னென்ன பேச போறாங்களோ. எனக்கு அவனை பத்தி கவலை இல்ல. உங்களுக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம். ரோட்ல போறவங்க என்ன தானே கேட்பாங்க. ஏன் நீலாவதி, உன் புருஷனுக்கு புத்தி எங்க போச்சுன்னு? உன் மக நிச்சயம் அம்போன்னு போயும் அவ மக வாழ்க்கைக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்களே, அது எப்படின்னு கேட்பாங்களே. போச்சு, மான மரியாதை எல்லாம் போச்சு. நீலாவதி வீட்டு கோழி கூட நீலாவுக்கு தான் கூன்னு பெருமையா சொன்னவங்க எல்லாம் இந்த கோவிர்ச்ச உன் வீட்டு சேவல் தெருவடை கடலன்னு சொல்லுவாங்களே. உங்க வீட்டுல ஆம்பளை வளர்ப்பு சரியில்லை, பொம்பளை வளர்ப்பு சரியில்லை. வீட்டுல பெத்தவங்க எதுக்கு இருக்கீங்க? சட்டியில வடிச்சு கொட்டவா? இப்ப என் மக வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீலா, பேசத்தை நிறுத்து. முடிஞ்சு போனதை பேசி ஒன்னும் ஆபத்து இல்ல. முடிஞ்சு போச்சா? இப்படித்தான் நாம எல்லாத்தையும் பேசி நாசமா போனோம். இப்ப இவங்க மகளை நம்ம நிச்சயம் பண்ணிருக்கோம். நாளைக்கு அது என் மகனை வேணும்னு ஓடுனா எங்க பக்கம் குத்திருக்கும் போய் தானே சம்பந்தியம்மா இப்படிலாம் பேசுறாங்க. என் மகன் ஒழுங்கா என் பேச்ச கேட்டு இருந்தானா இந்த அசிங்கம் எல்லாம் வந்திருக்குமா? இன்னைக்கு சம்பந்தியம்மா பேச்ச ஏன் சம்பந்தியம்மா இப்படிலாம் பேசுறீங்க நான் உரிமையில கேட்கலாம். ஆனா அவங்க சொன்ன மாதிரி ஊரும் பேசும், கண்டு காணாம பேசுமே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? விடுங்கம்மா, அவனுக்கு புத்தி இல்லாம போனா நாம என்ன பண்ண முடியும்? ஏய், எல்லாருக்கும் சாப்பாடு போடு. தெய்வானா, நீங்க இருந்து சாப்பிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். அண்ணி, என்ன நீ அண்ணன் வந்து அண்ணி இருப்பாங்க, எல்லாரும் சாப்பிட்டு வாங்கன்னு அவர் சொல்லிட்டு பாரு. நீங்க என்ன? சரி வாங்க, எல்லாரும் போலாம், வாங்க, எந்திரிங்க வாங்க. வேணாங்க, அது மரியாதை இல்லாம போயிரும். எனக்கு மனசு சரியில்லை, அதான் நான் கிளம்புறேன். அவர் வேற தனியா போயிருக்காரு. சம்பந்தியம்மா, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லங்க, நான் கிளம்புறேன். இப்ப இல்லாட்டி என்ன, இது நம்ம வீடு தானே, நான் எப்ப வேணா வந்து சாப்பிடுறேன். அம்மா, நாங்களும் வரோம்மா. என்ன ராகினி, நீங்களும் கிளம்புறீங்களா? ஆமா சித்தி, அம்மா எப்படி தனியா போவாங்க? நாங்களும் கிளம்புறோம். சரி, நான் வரேன் தேவான. வரேங்க.
நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். அத்தை, இது என்ன வனிதா? மாமாவும் சாப்பிடாம கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்களும் இவங்களும் சாப்பிடாம கிளம்புறீங்க. அங்க போய் எப்படியும் சமைச்சு சாப்பிட போறதில்ல. இந்தாங்க அத்தை, மாமா சாப்பிட வைங்க, அப்படியே நீங்களும் சாப்பிடுங்க. உன் கூட தெரியாம அந்த படுபாவி பையன் ஒரு வாழ்க்கை கட்டவளுக்கு தாலி கட்டியிருக்கானே மூதேவி, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா தான் போவான். விடுங்க அத்தை. உனக்கு என்னமா ராசாத்தி, உன் குணத்துக்கு 8 ராசாவும் இறங்கி வருவாங்க. அந்த மூதேவிக்கு அந்த சனியன் தான் தலையில் எழுதியிருந்தா அதுக்கு என்னமா பண்ண முடியும்? இவ்வளவு நடந்த பிறகும் உன் மகன் ஒரு ஆளான என் மூஞ்சில காரி துப்பாம பசியாத்த சோத்த கொடுத்து அனுப்பிச்சு விடுறேம்மா. இப்ப சொல்றேன், எங்க பாவம் கூட அவனை விட்டுரும். ஆனா ஓ பாவம் அவனை 7 ஜென்மத்துக்கு விடாது. அவன் நல்ல வாழ்க்கையை வாழ மாட்டான். ஒரு ஈர்ப்பு கூட துரோகம் பண்ண மாட்டாரு. அவரை போய் இப்படி அடிச்சு போட்டாங்களே. எங்க அண்ணனை அடிச்சவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிருவாங்க. எப்படி வந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே. அழுகாதீங்க, கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். யார் இதை பண்ணிருப்பா? எங்க அண்ணன் ஒரு ஈ காக்கா கூட துரோகம் பண்ண மாட்டாரு. யாரு இப்படி? புரியுதுங்க சம்பந்தி, அவரை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா இப்ப நிலைமை வேற. கோபி அந்த மலரை கல்யாணம் பண்ணதுனால அவங்க சைடுல யாராவது சம்பந்தி, அவங்க வீட்டுல எல்லாருமே முரணுங்கதான் சம்பந்தி. ஆனா அண்ணன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்களே. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்திருந்தா அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்துரும் இல்லையா? தெரியாதா அவங்களுக்கு? ஆமா ஆமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஒருவேளை வீட்டுல ஏதாவது திருடிட்டு போச்சா? யாராவது அதை பார்த்தாங்களா? என்ன இருக்கு வீட்டுல திருடு போக? யார் செஞ்சிருப்ப இந்த மாதிரி வேலைய? அவர் வம்பு தும்பு எதுக்கும் போகாத மனுஷன். அழாதீங்க, அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது, கவலைப்படாதீங்க, சரியாயிடும். ஐயோ, நீங்க அவர் வீட்ல கடந்தத பார்க்கலையே, என்ன வெடிச்சு போச்சு. எந்த படுபாவி என் புருஷன் இப்படி பண்ணானோ தெரியலையே. டாக்டர், டாக்டர், என் புருஷனுக்கு ஒண்ணு ஆகாதுல, அவர் நல்லபடியா ஆயிருவார்ல. இன்னைக்கு நைட்டு தாண்டணுமா? அப்பதான் எதுவும் உறுதியா சொல்ல முடியும். அடிச்ச ஆளுங்க ரொம்ப மோசமான ஆளுகளா இருப்பாங்க போல இருக்கு. பெரியவரும் கூட பார்க்காம போட்டு அடிச்சிருக்காங்க. நெஞ்சிலே ஏறி மிதிச்சிருப்பாங்க போல இருக்கு. மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படுறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவனை நம்புங்க. எனக்கு பயமா இருக்கு தெய்வானே, எனக்கு பயமா இருக்கு. ஹலோ, அடியே புஷ்பா,
கெட்டுச்சுடி முடி கெட்டுச்சுடி. அம்மா என்ன சொல்ற? ஏன் இப்படி பதட்டமா பேசுற? உங்க அண்ணன் என் மகனை எவனோ அடிச்சு போட்டு போயிட்டான்டி. என்னமா சொல்ற? அண்ணன் அடிச்சுட்டாங்களா? என் மக சவுக்குவ வீட்டுக்குள்ள பூந்து எவனோ அடிச்சு போட்டு போயிட்டான்டி. இப்ப ஆஸ்பத்திரியில கிடக்குறாண்டி. இப்ப அண்ணன் எப்படி இருக்காருமா? எம்மா உசுருக்கு போராடிட்டு கிடக்குறாண்டி. இந்த குடும்பமே அல்லோலப்பட்டு கிடக்குது. வாடி வந்து ஆஸ்பத்திரியில பாருடி என் மகனை. அவன் கிடக்குற கிடைய பாருடி. வரமா? என்னங்க 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 என்ன எங்க அண்ணனை யாரோ அடிச்சு போட்டாங்களாங்க. கிளம்புங்க, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? என்னங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் உசுறு போகலையா? என்னங்க என்னடி சாமி ஆடுற? இப்ப என் பொண்ணு நிலைமையா தானே? எதுக்கு எதை பேசணும்னு ஒரு விவசாயம் வேணுங்க. கிளம்புங்க. விவசாயம் வேணுமா? அந்த விவசாயம் அண்ணனுங்களுக்கு இருந்தா என்னைக்கே என் பொண்ணுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? பழசு பேச இதுவா நேரம்? முதல்ல கிளம்புங்க. ஏண்டி நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை அதுக்குள்ள உனக்கு பழசாயி போச்சா? ஏண்டி இப்படி வெக்கங்கிட்டதனமா இருக்கிய? மனுஷனா பிறந்தா ரோஷம் வேணும். ரோஷம் வேணும். நான் அன்னைக்கே சொல்லலையா அந்த குடும்ப நாரி போய் நடுத்தருவுல நிக்கும்னு? இன்னைக்கு அந்த கோபி அதான் அந்த உத்தம ஒருத்தி இழுத்துட்டு போயிருக்கான். இனிமே அந்த குடும்பத்துல ஒவ்வொன்ன கிளம்ப போகுது பாரு. வாடி நம்ம போலாம். அடியே அங்க உங்க மாமனை அடிச்சு போட்டுருக்காங்கடி. அந்த கோபி இழுத்துட்டு ஓடினவன் கண்டிப்பா அவன் வர மாட்டாங்க. யார் முகத்துல முடிக்க முடியாம அவன் எங்கேயாவது ஒடிச்சுதாண்டி இருப்பான். வாடி போலாம். பாருடி, உனக்கு உன் தாய் மாமா முக்கியம், எனக்கு என் அண்ணன் முக்கியம். வா. ஏய் நான் உன்னையே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மகா வேற கூட்டு போறேன்னு சொல்ற. நீ வாடி போலாம். இங்க பாரு, உனக்கு புருஷன் முக்கியமா அண்ணன் முக்கியமா சொல்லிட்டு போ. இப்போதைக்கு எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். வாடி. அண்ணன் முக்கியமா? போடி போ. என் பேச்சு மீறி போறல்ல, அங்கே இருந்துரு. வராத இங்க. டாக்டர் 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 பதட்டப்படாதீங்கம்மா. இல்ல டாக்டர், இல்ல அவர் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். என் குடும்பமே நிலகுலைஞ்சு போயிருமே டாக்டர். பதறாதீங்கம்மா. எனக்கு தெரியாதா, அவரால் மூச்சு விடவே முடியல. முடிஞ்ச அளவுக்கு நானும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். செயற்கை சுவாசம் கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப தளர்வா இருக்காரு. என்ன பண்றது? எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவன் இருக்கான். நாங்களும் அவனை தான் நம்புறோம். டாக்டர், நாங்க அவரை பார்க்கலாமா? ஐசியூல இருக்க பேஷண்ட்டை பார்க்க முடியாது டாக்டர். அவர் உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா? காலையில தான் எதுவும் சொல்ல முடியும். அவர் எனக்கு பேருக்கு தான் அண்ணன். எனக்கு எல்லாமே அவர் தானே. ஒன்னாகாது சம்பந்தி. அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க குடும்பமே அனாதை ஆயிடுமே சம்பந்தி. அவருக்கு ஒன்னும் ஆகாது சம்பந்தி. அழுகாதீங்க, ஒன்னும் ஆகாது சம்பந்தி. தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டில் எல்லாரும் விட்டுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அண்ணே, அண்ணன் எப்படின்னு இருக்காங்க? அக்கா அழாதீங்கக்கா. அக்கா நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலக்கா. அவர் நல்லபடியா திரும்பி வந்துருவாருக்கா. அவர் யாருக்குமே எதுவுமே பண்ணலையே. அப்புறம் எதுக்கு நிலைமை அவருக்கு? அண்ணன் தான் ஒண்ணும் பண்ணலக்கா. ஆனா கோபி அவனை பத்தி பேசாத. அந்த சிப்பட்ட அவனை பத்தி பேசாத. என் வயிறு ஏறியது. அவள ஒரு பிள்ளையா? இல்லக்கா, அவன் தான் அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல மிரட்டிட்டு போனால. அப்ப வச்ச கோபி யோசிச்சிருக்க வேண்டாமா? இதெல்லாம் கோபியால தான்க்கா. நீ என்ன சொல்ற? அப்ப
அங்க என்ன நடந்ததுன்னு உங்க யாருக்குமே தெரியாதா? உனக்கு தெரியாதக்கா? என்ன உளற? அந்த கேடுகட்டவளோட இவன் போனதுக்கும் இவர் அடிபட்டு கடந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தமா? என்னக்கா இப்படி கேக்குற? அந்த ஜெகநாத மகன் அசோக் இருக்கான்ல, அவன் 3 பேரோட நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில கார்ல ஏறி போறத நான் பார்த்தேக்கா. என்ன சொல்ற? அந்த கொலகாரியோட அண்ணனா? ஆமாங்கா, அந்த பாவி தாங்க அடிச்சிருப்பான். மனசே தாங்கல. ஒரு சுடு சொல்லு தாங்காத அந்த மனுஷனை இப்படி ஆளை கொட்டியாவது அடிப்பாங்க. எல்லாம் கோபியால தானே. அவனே இவரை கொல்லி வைக்க